வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல உள்ளூராட்சி மன்றங்களின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில். நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான தமது நிலைப்பாட்டிற்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். அரசியல் கருத்து வேறுபாடுகளை புறந்தள்ளி ஒரே தேசமாக கைகோர்க்க வேண்டிய காலம் எழுந்துள்ளதாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார். களுத்துறை நாகுட பிரதேசத்தில் விவசாய உபகரணங்களை விநியோகிக்கும் வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பாராளுமன்ற உறுப்பினர் இதனை கூறியுள்ளார். පෞගිය කාලේ මේ රටේ ජීවන වියදම එන්නෙන් අධික වුණා. காலமாக நாட்டின் வாழ்க்கை செலவு நாளுக்கு நாள் அதிகரித்து சென்றுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகள் அதிகரித்துள்ளன. அத்தோடு இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். நாட்டில் உள்ள அநேகமான பிரச்சனைகள் இன்று மூழ்கடிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. அரசியலில் பல்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையர் என்ற ரீதியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இலங்கை மீது வேறு எவரும் அழுத்தங்களை பிரயோகிக்க இயலாதவாறு அனைத்து தரப்பினரும் கைகோர்க்க வேண்டும். මේ වෙලාවේදී අපි එකතු වෙන්න ඕනේ මේ රටට කිසිම කෙනෙකුට බලපෑමක් කරන්න දෙන්නේ නැති ජාතියක් හැටියට අපි එකට එකතු වෙ යුතු කාලයක්. பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பின்றி இருந்தால் அது பாரிய தவறு என உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பட்டய முகாமைத்துவ கணக்காளர் நிறுவனத்துடன் இணைந்து தொழில் தகுதியுடைய பட்டதாரிகளை உருவாக்கும் திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். විභාග ක්‍රමයකින් ලක්ෂ 3ක් විභාගයට ලියලා 1,50,000ක් සුදුසුකම් ලැබලා 22,000ක් විශ්වවිද්‍යාලයට අරගන්නේ. உயர்தர பரீட்சையில் 3 லட்சம் பேர் தோற்றி 50,000 பேர் தகுதி பெறுகின்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு மிகவும் சிரமப்பட்டு 22,000 பேரை எடுக்கின்றோம். இந்த 22,000 பேருக்கான வசதிகள் எமது பல்கலைக்கழகங்களில் இல்லை. போட்டி அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்குள் உள்வாங்கப்படும் மாணவர்கள் வெளியில் வந்தவுடன் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஏன் இவ்வாறான நிலைமை ஏற்படுகின்றது? பல்கலைக்கழகம் வேலை வாய்ப்புகளுக்காக மனிதர்களை உருவாக்கும் இடமல்ல, தொழிலுக்காக மனிதர்களை உருவாக்கும் இடமாக மாத்திரம் பல்கலைக்கழகத்தை மாற்றக்கூடாது. எனினும் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்படும் ஒருவர் தொழில் ஒன்றை தேடிக்கொள்ள முடியாது, வீதியில் நடமாட முடியாது இருந்தால் அந்த மாணவர்களுக்கு எங்களினால் அநீதி இழைக்கப்படுகின்றது. அது எங்களது தவறாகும். අපි හෙටත් අපි විශ්වවිද්‍යාල වෘත්තිකයෝ පමණක් බිහි කරන තැනට අපි විශ්වවිද්‍යාල වැටෙන්න හොඳ නැහැ. හැබැයි අපි විශ්වවිද්‍යාලයෙන් බිහි කරන රස්සාවක් හොයාගන්න බැරුව පාරේ ඇවිදින දරුවෙක් ඒක අපි අති සිද්ධ වෙන අපරාධයක්. ඒක අපි කරන எரிபொருள் விலையேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள் இதுவரை நிறைவடையவில்லை. இன்றைய தினமும் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. தென்மாகாண சபை உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகூட உள்ளிட்ட உறுப்பினர்கள் இன்று மாகாண சபை அமர்வுகளுக்கு பாணின் மாதிரியை எடுத்து வந்தனர். எரிபொருள் வெளியேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாகாண சபைக்கு முன்பாக பிரகடனம் ஒன்றையும் அவர்கள் வெளியிட்டனர். இதேவேளை தென்மாகாண சபை உறுப்பினர்கள் எரிபொருள் வெளியேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாகாண சபை முன்றலில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எட்டினூர் பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று கருப்பு பட்டி அணிந்து சைக்கிள்களில் வருகை தந்தனர்.
பிரதேச சபை உறுப்பினர்கள் சபைக்குள் பிரவேசிக்க முற்பட்ட வேளையில் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. எரிபொருள் வெளியேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்டுவஸ்னுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று பேரணியில் ஈடுபட்டனர். பண்டுவஸ்னுவர நகர மத்தியிலிருந்து கருப்பு பட்டி அணிந்து பிரதேச சபை வரை அவர்கள் ஊர்வலமாக வருகை தந்தனர். பலாங்குடி பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று சபை அமர்வுகளுக்காக இவ்வாறு வருகை தந்தனர். பிரதேச சபை உறுப்பினர்கள் சபைக்கு முன்பாக அமர்ந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் சபைக்குள் பிரவேசிக்க முற்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதேவேளை குருநாகல் மாநகர சபை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து ஊர்வலமாக இன்று மாநகர சபைக்கு வருகை தந்தனர். வெளியேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யுமாறும் வலியுறுத்தி இவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பிலான தமது நிலைப்பாடு மற்றும் யோசனைகளை அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்துள்ள போதிலும் அது தொடர்பில் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ் அத்தநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். எல்எல்ஆர்சி அறிக்கை குறித்தும் அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய விதம் குறித்தும் அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்தும் அதற்கு இதுவரை எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை. எங்களுக்கு பதில் வழங்கவில்லை, அமைதியாக இருந்தார்கள். எனினும் தற்போது சர்வதேச மனித உரிமைகள் பேரவையிடம் அந்த அறிக்கையில் உள்ள சிபாரிசுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தேவைக்கேற்ப வீடமைப்பு திட்டங்களை செயற்படுத்துவதற்கான அதிகாரம் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு நிர்மாணத்துறை பொறியியல் சேவைகள் அமைச்சின் செயலாளர் கோத்தாபய ஜெயரத்னவினால் இது தொடர்பான சுற்று நிருபம் விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வீடமைப்பு அபிவிருத்தி குழுக்களை ஸ்தாபித்து மாதாந்தம் அந்த குழுக்களை கூட்டி வீடமைப்பு திட்டங்களின் தேர்ச்சி குறித்து கலந்தாலோசிப்பதற்கு மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மாவட்ட வீடமைப்பு அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களாக மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் மேலும் அறிவித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஹைகோர்ட் வழக்கில் அடிப்படை ஆட்சேபனைகள் மீதான உத்தரவு இரண்டாவது தடவையாக இன்று மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு தொடர்பாக மேலும் விளக்கம் அளிக்க வேண்டியுள்ளதால் மார்ச் மாதம் 15ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணி வரை அதனை ஒத்திவைப்பதாக மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச இன்று தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது பிரதிவாதிகள் சார்பில் அடிப்படை ஆட்சேபனையொன்றை தாக்கல் செய்த சட்டத்தரணி சாலிய பீரேஸ் ஏற்கனவே இதற்கு சமமான குற்றச்சாட்டு தொடர்பில் ராணுவ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார்.
இதன் காரணமாக மேலும் ஒரு நீதிமன்றத்தில் அந்த குற்றச்சாட்டை போன்ற குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டு வழக்கு தாக்கல் செய்வதற்கு நாட்டிலுள்ள சட்டத்திற்கு அமைய சந்தர்ப்பம் இல்லை என அவர் கூறியுள்ளார். எனவே இந்த வழக்கு நிராகரிக்கப்பட வேண்டும் எனவும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இரண்டு தரப்பினர் சார்பிலும் இதன்போது வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதன்போது ராணுவ நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் சாட்சியங்கள் பிரதிவாதிகள் சார்பில் மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. கோழிப் பண்ணைகளில் பரவி வரும் டெனிகட் எனும் நோயை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பு மருந்தை பயன்படுத்தும் திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இந்த தடுப்பு மருந்தை கால்நடை வைத்திய அலுவலகங்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் குமார டி சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த தடுப்பு மருந்தை குடிநீருடன் கலந்து வழங்குவதன் மூலம் கோழிகள் டெனிகட் நோயினால் பாதிக்கப்படுவதை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் கூறினார். இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகளாக இருக்கட்டும், முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகளாக இருக்கட்டும், இந்த தடுப்பு மருந்தை இலவசமாக பெற்று வழங்க முடியும். 14 நாட்களுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கப்பட வேண்டும். இந்த மருந்தை சுத்தமான குடிநீரில் கலந்து வழங்க வேண்டும். முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகளுக்கு 4 மாதங்கள் அல்லது 16 வாரங்களில் மீண்டும் இந்த தடுப்பு மருந்து வழங்கப்பட வேண்டும். எனினும் இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் 40 நாட்கள் மாத்திரமே உயிர் வாழ்கின்றன. அதனால் அதற்கு ஒரு முறை மாத்திரம் தடுப்பு மருந்து வழங்கினால் போதுமானதாக இருக்கும். இந்த நோய் அச்சப்படக்கூடிய நோய் அல்ல. இந்த நோயினால் மனிதர்களின் உயிருக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் இல்லை. எனினும் கோழிகளுக்கு அச்சுறுத்தலான நோயாகும். இந்த நோயின் தாக்கம் ஏற்படும் பட்சத்தில் கோழிகள் அனைத்தும் உயிரிழந்துவிடும். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் 19வது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ளதாக கூறப்படும் பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்முனை மற்றும் சாய்ந்தமருது ஆகிய பிரதேசங்களில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். கல்முனை பிரதான பஸ் தரிப்பு நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பமான இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கல்முனை மாநகர சபை சந்தியில் நிறைவு பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை சாய்ந்தமருது பள்ளிவாசலுக்கு முன்பாக ஆரம்பமான மற்றொரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் சாய்ந்தமருது பழைய வைத்தியசாலை வீதி சந்தி வரை நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திலும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.